நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தையை நம்ம நேரடியாக கவனிக்கலாம். லேவியராகமம் 20 அதிகாரம் 24வது வசனம். லேவியராகமம் 20:24. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, வசனம் தியானிக்கும் பொழுது, அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு வேதம் முழுவதும் அநேக வசனங்கள் ஆதாரங்களாக இருக்கிறது. அவைகளை கர்த்தர் நமக்கு எடுத்து வெளிப்படுத்தி தர வேண்டும். ஆகவே பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன என்று தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் காலையில் நான் எழும்பி வேதத்தை திறந்தவுடனே ஆண்டவர் வேறு ஒரு வசனத்தை கூடால என்னை நடத்தினார். கொஞ்ச நேரம்தான் காலையில். அந்த நேரத்தில் வசனத்தில் ஆண்டவர் நடத்தினார். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்குறேன். அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன்னத பாட்டு 5:1. என் சகோதரியே, அதில் என்ன போட்டிருக்கு? ஒரு ஆச்சரியக்குறி போட்டிருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஆச்சரியமா அதை நிறுத்தி பார்க்கணும். சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன்கூட்டை தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை பாலோடு குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள். பூர்த்தியாய் குடியுங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் என்பது இதுதான். அல்லேலூயா. தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். என்ன தேன்? தேன்கூடு. அது தேன் என்பது வசனத்தை குறிக்கும், பால் என்பது வசனத்தை குறிக்கும். இன்னும் அது பல ஆராதனை பற்றி சொன்னேன். விதமாக இது என்ன செய்யணும்? நான் புசித்தேன், குடித்தேன். அந்த விதமாக நாம் ஒரு சிறப்பான அனுபவத்தை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. சிறப்பான அனுபவத்தை பற்றி சொல்லுகிறது. இப்போ தேனோடு புசித்தேன், பாலோடு குடித்தேன் என்று சொல்லுகிற சமயத்தில் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எங்கே? என் தோட்டத்தில் வந்தேன். யார் சொல்லுகிறது? உன்னத பாட்டு புஸ்தகத்தை நம்ம பார்த்தா தானே தெரியும். இது நம்ம திறக்கவே இல்லையே. ஒரு முறையாவது உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம்னு சொல்கிற ஆட்கள் யாராவது இருக்கிறோமா? வாசித்திருக்கிறீங்களா? வாசிக்காத ஆட்கள் வாசிங்க. அது ஒரு மோசமான புஸ்தகம் நினைக்க வேண்டாம். மிகவும் அருமையான புஸ்தகம். இதை சொல்வது யார் என்று யாரும் சொல்ல. என் சகோதரியே என்று அழைக்கிறார், என் மணவாளியே என்று அழைக்கிறார். இதெல்லாம் அர்த்தம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரம், அவர் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படாது. அர்த்தம் என்னன்னா, அவர் மாமிசத்தில் வெளிப்பட வெட்கப்படவில்லை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்மை போல் அவர் மாறினார். பிறக்கும் பொழுது அவர் சகோதரனாக வெளிப்பட்டார். இனி வரும்போது மணவாளனாக வருவார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்படவில்லை என்றால் அவர் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்திற்காக மரிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நம்மை பரலோகத்தில் சேர்க்கவும் முடியாது. பரலோகத்தில் அவரோடு சேர்க்க வேண்டும் என்றால் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மணவாளன் என்கிற அந்த விதத்திலே இருந்தால்தான் நம்மை மணவாளியே என்று அழைக்க முடியும். அவ்விதமாய் நம்மை என்று சொன்னால் ஒவ்வொருத்தரையும் குறிக்கும், சபையும் குறிக்கும். அப்படி அவர் சொல்றார், மணவாளியே, என் சகோதரியே, என் மணவாளியே அப்படின்னு சொல்லுகிறவர் அடுத்த வசனத்தை, நான் என் தோட்டத்தில் வந்தேன். அப்ப என் தோட்டத்தில் வந்து அவர் என்ன செய்கிறார்?
இங்கே இந்த தேன் கூட்டோடு தேனை என்ன செய்தேன்? புசித்தேன். பாலோடு என்ன செய்தேன்? திராட்சரசத்தை என் பாலோடு குடித்தேன். எங்க நடக்கிறதா? அவருடைய தோட்டத்தில் நடக்கிறது. அவருடைய தோட்டத்தில் வந்து தேவன் அவர் அடைகிற சந்தோஷம், கர்த்தருடைய சந்தோஷம், தேவனுடைய சந்தோஷம். நான் என் தோட்டத்தில் வந்து நான் தேன் எடுத்து என்ன செஞ்சப்பா? தேன் கூட்டோடு அங்கே தேன் இருந்தது. எங்க? அவருடைய தோட்டத்தில் இருந்ததாம். இப்போ அவருடைய தோட்டம் அப்படி என்பது தேவ சபையை குறிக்கும். அவருடைய தோட்டம் என்பது நம்முடைய இருதயத்தையும் குறிக்கும். அல்லேலூயா. இதோ வாசப்படி இந்த கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். இந்த ஃபெலோஷிப், ஆண்டவர் நமக்குள்ளே வந்து மகிழ்ச்சியை பருக விரும்புகிறார். அவர் என்ன விருந்துசாலியாக நம்முடைய இருதயத்தை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சத்தமாக மகிமைப்படுத்த விரும்புறீங்க? அல்லேலூயா. அதே போல தான் தேவனுடைய சபையிலையும் அவர் வந்து சொல்ற, இது என் தோட்டத்தில் வந்து நான் தேன் கூட்டோடு தேனை சாப்பிட்டேன், திராட்சரசத்தோடு பாலையும் கலந்து நான் குடித்தேன். என்ன சந்தோஷமா சொல்றார் பாருங்க. இந்த சபையில் வந்து அப்படி செய்தேன் அவர் சொல்லணும். இந்த சபையில் வந்தேன், வந்தப்போ அங்கே தேன் கூடு இருந்தது, தேன் இருந்தது. சபையில் வந்தால் தேன் இருக்கணும், தேன் கூடு இருக்கணும், தேனீக்களும் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேனீக்கள் இல்லை என்றால் தேன் கூடும் இருக்காது. அப்புறம் என்ன இருக்காது? தேனும் இருக்காது. தேனீக்கள் போல விசுவாசிகள் இருக்கணும். தேனீக்கள் போல விசுவாசிகள் சொன்னால் என்ன? தேனீக்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நல்ல கை வைத்து பார்த்தவங்க நல்லா கை வைத்துங்க. பார்க்காத ஆட்கள் இங்கே இருக்கிறீங்களா? சரி, பார்த்து பாருங்க. அது சும்மா இருக்கவே இருக்காது, சும்மா இருக்கவே இருக்காது. அது ஓடுன்னு ஓடும். அதெல்லாம் உள்ளால உட்கார்ந்து கொண்டு அங்கே ராணி ஒன்று இருக்குமே, அதுகிட்ட சொல்லும், போ வெளியே போ, என்ன செய், தேன் எடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்போம். இல்லை, இந்த ராணி எங்கேயுமே போகாது. இந்த ராணி ஈ இருக்கு பாருங்க, அது கூட்டுக்குள்ளே தான் உட்கார்ந்து இருக்கும். கூட்டுக்குள்ளே உட்கார்ந்து அதனுடைய வேலை என்னவென்றால் முட்டை போட்டு கொண்டிருக்கும். அதனுடைய வேலை முட்டை போடுவதுதான். தலைமை பாஸ்டர் சபையில் இருப்பார், அவர் விசிட்டிங் போக மாட்டேங்கிறார். அவரை பார்க்க முடியும், ரொம்ப அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார், வெளியே போகிறதில்ல, ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற ஆட்களுக்கு தான் அந்த வசனம் பொருந்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, பாஸ்டர் வந்து சும்மா இவர் வந்து போய் ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தார், நான் தேன் பார்க்க போகிறேன், தேனை கலெக்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் பூவாக உட்கார்ந்துருந்து, யார் நீங்கள் இல்லை, பாஸ்டர் போயிட்டு இருந்தாருன்னா புழு கூட வராது, பூச்சி கூட வராது சபைக்குள்ளால. தேன் எதுக்காக? தேன் இருக்க வேண்டும். வந்து அந்த தேன் இங்கே இருக்கு, இந்த கூட்டில் இருக்கிற எதுக்கு? புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும். எது? இந்த முட்டை பொரிக்கணும், பெருசாகணும், கூட்டில் தேன் இருக்கணும், தேன் கூடு இருக்கணும், சபையில் தேன் இருக்கணும், சபையில் புழு உருவாகணும், சபையில் முட்டை உருவாகணும். இப்போ பாஸ்டருடைய வேலையை பாஸ்டர் அவர் செய்யணும். பாஸ்டர் சோம்பேறியாக உட்கார்ந்துருக்க மாட்டார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த சபையினுடைய பெருக்கத்திற்காக அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்ய வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். சபையின் வளர்ச்சிக்கான காரியங்களை அவர் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுத்துகிற சொல்லுகிற சமயத்திலே தேனீக்கள் சுறுசுறுப்பாக, வேலைக்கார தேனீக்கள் இருக்கு பாருங்க, அந்த வேலைக்கார தேனீக்கள் சுறுசுறுப்பாய் செயல்பட வேண்டும். இது ஒவ்வொரு பூக்களிலேயும் போய் தேனை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை இந்த தேனீக்கள் பெற்றிருப்பது போல சபையில் விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் போக வேண்டும், போய் தேனை கொண்டு வர வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா.
தேன் என்று சொல்கிற சமயத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் அதாவது என்னெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதெல்லாம் சேகரித்து சபைக்கு கொண்டு வரணும். என்ன சேகரித்து கொண்டு வரணும்? நல்ல வேலை செய்ய, வெளியே போய் தசமபாகத்தை போடுங்க, கத்திரிக்கை, அதான் தேன். கட்டணத்தை கொடுக்க வேண்டிய வரும், இடம் விரிவாக்க திட்டம், அதை கொடுங்க, அது தேன். ஆத்துமாக்களுக்கு கண்டுபிடித்து என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க, அவங்கள சபையில் கொண்டு நிறுத்துங்க, அதுதான் நீங்கள் கொண்டு வருகிற தேன். கர்த்தர் சந்தோஷப்படுகிறதான எதையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. அவர் பிரகாரங்களிலே என்ன செய்யணும்? வந்து ஆண்டவரை நல்ல சத்தமா துதியுங்கள், அதுதான் தேன். அங்கே சந்தோஷமா நீங்க வரணும், வந்து கர்த்தரை துதிக்கணும். வெளியிலேருந்து வர சமயத்தில் சேகரிச்சுட்டு வரணும். என்ன சேகரிக்கணும்? நன்றியை சேகரிச்சுட்டு வரணும். என்ன நன்றி? ஆண்டவர் எனக்கு அதை செய்தா, இதை செய்தா, இந்த வாரத்தில் என்னென்ன நன்மைகளை எல்லாம் நீங்கள் பெற்றீர்களோ அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே துதியாக ஸ்தோத்திரமாக கொட்டுகிற இடம்தான் தேவனுடைய சபையாக இருக்கிற. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஆகையினால சரியாக இந்த ஒரு 10லிருந்து 10:30 வரையிலையும் ஆண்டவரை துதித்து பாடுகிற நேரம், அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், மகனே, மகளே, சகோதரியே, என் மணவாளியே, நான் வந்து உன் தோட்டத்திலே உனக்குள்ளே வந்து நான் தேனை சாப்பிட்டேன். நான் தேன் கூட்டோடு என்ன செய்ய, தேனை நான் புசித்தேன் அப்படின்னு கர்த்தர் சந்தோஷப்படுவார். பால் திராட்சரசத்தோடு கூட சேர்த்து நான் என்ன செய்தேன்? பாலை நான் என்ன செய்தேன்? குடித்தேன் என்று கர்த்தர் சொல்வார். திராட்சரசம் அப்படின்னா என்னது? திராட்சை பழம் இல்லாமல் திராட்சரசம் வருமா? இப்போ திராட்சை பழம் அப்படின்னா திராட்சை தோட்டம் இருந்தால் தானே திராட்சை பழம் வரும். ஆகவே திராட்சை பழங்கள், கனிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். கனியோடு சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செய்கிறார்? பாலை அவர் குடிக்கிறார். கரங்களை சேர்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதனால திராட்சரசத்தோடு என்ன செய்யணும்? இதுக்குள்ளாலேயே தான் ஆண்டவரை இப்போ பேச வச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே இன்னும் நான் போகலை. அவை திராட்சரசத்தோடு என்ன செய்யுங்கள்? பாலை நான் குடித்தேன், புசித்தேன், குடித்தேன் என்று கர்த்தர் சந்தோஷப்படுகிற ஒரு இடமா இந்த இடம் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படின்னா நீங்கள் செயல்படுகிற ஆட்களாக இருக்க வேண்டும். கைவசல் ஆண்டவரே, நான் செயல்படுகிற ஒரு விசுவாசியா இருக்கணும். அந்த வேலைக்கார தேனீக்களை போல சபையின் காரியங்களை ஈடுபடுகிறவன் மாத்திரமல்ல, நான் நன்றாக ஆண்டவரே, நான் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவனாக இருப்பேன் என்று எல்லாம் கையில் வைத்து ஆண்டு சமூகத்தில் சொல்லி தீர்மானம் எடுக்க. ஆண்டவரே, நான் சும்மா இருக்க மாட்டேன், சோம்பேறி ஈயா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, ஒரு செத்த ஈயா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் சுறுசுறுப்பாய் நான் ஆண்டவரே அநேக இந்த கூட்டுக்கு தேவையானவைகளை கொண்டு வருகிறதான, இந்த சபைக்கு தேவையானவைகளை கொண்டு வருகிறதான ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இருப்பேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு கூட கடந்து செல்லுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஈடுபடுகிறவர்களா இருக்க வேண்டும். செயல்படுகிறவர்களா என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கனி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த கனியிலிருந்து ரசம் வெளிப்படணும். ஹல்லேலூயா. நல்ல திராட்சை ரசம் நல்ல இனிப்பா இருக்கும். நல்ல திராட்சை பழங்கள், நல்ல கனிகள் உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கிற விசுவாசிகள் இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற விசுவாசிகள் அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த திராட்சை பழங்கள் கனிகள் கொடுக்கிற விசுவாசிகள் எல்லாத்தையும் எந்திரத்துக்குள்ள போட்டு அழுத்தி அதை ரசமா குடிப்பாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியலையா? ஏன் எனக்கு என்ன ஆண்டவர் நெருக்குகிறார்? ஏன் என்ன இந்த இடுக்கத்துக்குள்ளே கொண்டு போகிறார்? அப்பதானே அழுத்துவாரு. பழமாக இருந்தப்போ அதை முதிர்ந்து பழமாகி அப்படி இருந்தால் அது என்ன செய்யும்? எவ்வளோ நாள் வச்சுருக்க முடியும்? சீக்கிரம் அது பூச்சி புழு பிடிச்சி போயிடும். அதனால ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதை ப்ரெஸ் பண்ணி அதை ரசமாக ஆக்கி
அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி திராட்சை தோட்டத்திலே அங்கே வச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது திராட்சை பழமாக இருந்தால் போதாது, நீ திராட்சை பழமாக இருந்தால் போதாது, நீ திராட்சை ரசமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் நான் திராட்சை பழமாக மாறணும், நான் திராட்சை ரசமாக மாறணும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பாடுகள் வருகிறதோ, என்ன உபத்திரம் வருகிறது, என்ன கஷ்டங்கள் வருகிறதோ, மரணமாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், சில காரியங்களை நீங்கள் பெறாமல் இருக்கலாம், சில நன்மைகளை. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தோட கர்த்தர் நடத்துகிற சமயத்தில் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார், என்னை ரசமாய் மாற்றுகிறார். நல்ல கையை வைத்து ஆண்டவருக்கு மகிமைப்படுதால். அல்லேலூயா. அதில் தான் அவருக்கு சந்தோஷம். பாலோடு சேர்த்து என்ன செய்வாரா, அவர் திராட்சை ரசத்தை அவர் குடிக்க விரும்புகிறார். இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு என் தோட்டத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றார். இப்போ உங்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. என்னடா என் தோட்டம்னு சொல்றாரு அப்படி என்று பார்த்தால், அருமையானவர்களே, ஆண்டவர் அவருடைய தோட்டமாய் அது மாறணும்னா முதலாவது நம் தோட்டமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நீங்கள் வாசித்து பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். உன் தோட்டம் மாதுளை செடிகளும். தோட்டம் சொல்வது யார்? மணவாளன் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் சொல்லுகிறார், மனுஷனாய் வந்தவர் சொல்லுகிறார், சகோதரியே என்று அழைக்கிறவர் சொல்லுகிறார், மணவாளியே என்று அழைக்கிறவர் சொல்லுகிறார். என்ன சொல், உன் தோட்டம். இப்போ நம்ம தோட்டத்தை தான் இப்போ அவர் தோட்டமாக மாற்றிட்டார். அல்லோ, என் தோட்டம் என்று அவர் உரிமையா அவர் சொல்லி சந்தோஷப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்போ நம்ம எல்லாம் அவர் தோட்டமாக மாறுவோம், நம்ம தோட்டம் அவர் தோட்டமாக மாறும். இது இப்போ நம்ம சபையாக அது இருக்கணும், அப்புறம் அது அவர் சபையாக மாறும். அல்லோ, அவர் சொல்லுவார், இது என் சபை. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க, இது அதாவது இது என்னுடைய சபை, இது என்னுடைய சபை. அங்கத்தனை அட்டையை கொடுக்கறது இல்லையே, ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறது இல்லையே, தசமபாகம் கொடுக்கறது இல்லையே, முக்கியமான காரியங்கள் பொறுப்பெடுக்கிறது கிடையாது. சும்மா வந்து போகிற விருந்தினராக இருப்பீர் என்று சொன்னால் இது நீங்கள் உரிமையா இது என் சபை என்று சொல்ல முடியாது. யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், எந்த சபைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் நான் கல்வாரி அசம்பிளி ஆஃப் காட் சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அது உங்கள் தோட்டமாக. யூ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தருடைய தோட்டத்தை பற்றி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு வரணும். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்தார் என்றால் உண்டாக்கி, நான் வைத்துக்கொள்கிறேன்ப்பா, நான் வரும்போது உலாவுவேன், இப்போ கேட்டை திறந்து விடுறேன், நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் அவனுக்கு கையில் கொடுத்தார். நீ என்ன செய்யணும், நீ இங்கே தோட்டத்தில் வந்து உட்கார்ந்து நல்ல கையடித்து பாட்டு பாடிக்கொண்டு நீ போக வேண்டும். கொஞ்ச நேரம் பொறுத்து 2 அந்நிய பாஷை பேசணும், அப்புறம் 2 ஜம்பு குதிச்சுட்டு நீ போயிடு. அப்போ இந்த தோட்டத்தில் என்ன செய்யும், சகலவிதமான மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்கி தோட்டமா மாறிடும் அப்படின்னா சொன்னாரு. இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஆர்ப்பாட்டமும் ஆட்டமும் பாட்டமும் பாடிக்கொண்டு போய்விடுகிறோம். சர்ச் ஹஸ் பிகம் an entertainment, a place of entertainment ஆக மாறிவிட்டது. இது ஒரு என்னென்ன கூத்தடிக்கிற இடமா அநேக இடங்க சொல்லலை, அநேக சபைகள் அப்படி மாறி இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்காம தான் கவனமாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய தோட்டம், இந்த சபை என்னுடையது. இதை அப்படின்னு எடுத்தாதான் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, இந்த தோட்டத்தை பூந்தோட்டமாய் மாற்றுவீர்கள். ஹல்லேலூயா. ஆதாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, தோட்டத்தில் அவர் உலாவுவார். தோட்டத்தில் உலாவுகிற சமயத்திலே அவர் என்ன செய்யணும், அவரோட பேசணும். ஆண்டவர் இங்க அவர் என்ன செய்ய, உலாவுகிற நேரத்தில் நீங்கள் அவரோடு பேச வேண்டும். கர்த்தர் உலாவ வேண்டும் என்றால் நீங்க முதல்ல இருக்கணும், ஜெபத்திற்காக இருக்க வேண்டும். இது எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது பெத்தேல், இது வானத்தின் வாசல் அப்படி என்று சொல்லி யாக்கோபு அவன் ஆச்சரியப்பட்டான். ஆச்சரியமா பார்க்குது, வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி சொன்னான், பயங்கரமா இருக்கிறது சொன்னான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், இந்த
தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நீ இப்பொழுது கல்லை நட்டு அபிஷேகம் பண்ணி தசமாக செலுத்தும் என்றெல்லாம் பொருத்தனை பண்ணிவிட்டு நீ போகிறாய். இந்த இடத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீ ஆண்டவருக்கு என்று எதையாவது செய்யணும். நீ சபையில் எதையாவது செய்யணும், பண்படுத்தணும், விதைக்கணும். அப்படி ஒன்றுமே செய்யாமல் எப்படி பூந்தோட்டமா மாறும்? வாசித்து பாருங்க. இங்கே நீங்கள் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். இதைத்தான் நான் முதல்ல பேசிட்டேன். அப்படி இதை பற்றி விளக்கமா பேச வேண்டியது நீ இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகவே முடிவுரையும் முதல்ல சொல்லிட்டேன், முகவுரையாக சொல்லியாச்சு. அதை முடிவுரையாகவே சொல்லிவிடலாம்னு நினைக்கிறேன். அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். அவ என் தோட்டம்னு சொல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்? அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற வேண்டும். இங்க கண்டதும் உள்ளுக்கு வர முடியாது, கண்டவனும் உள்ளுக்கு வர முடியாது. அடைக்கப்பட்ட தோட்டம், அதான் சொன்ன வேறுபாடு. உங்களுக்குள்ளாலே நீ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசுத்தத்தை காத்து கொண்டால் எல்லாம் வர்றதெல்லாம் சரி வாசிக்கலாம், வர்றதெல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா சினிமாவும் பார்க்கலாம், எல்லா சீரியலும் பார்க்கலாம், என்ன வேணும் எப்படி வேணுமோ நடக்கலாம். அப்புறம் அவர் என் தோட்டமே சொல்லுவார், காரி துப்பிட்டு போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்தேன்? தேன் கூட்டோடு தேனை குடித்தேன், திராட்சரசத்தோடு பாலை சாப்பிட்டேன். என்னது? ஆமா, தேனை சாப்பிட்டேன் இல்லையா? ஓகே, புசித்தேன். ஆமா, தேன் கூட்டோடு தேனை புசித்தேன், திராட்சரசத்தோடு பாலை குடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கணும். நமக்குள்ள வேறுபாடு இருக்கணும். முதல்ல சொல்றது போதுமானது சொல்லல, மீதி சொல்றதுக்கு நேரமும் இல்லை. எல்லாத்தையும் சொல்லணும்னு சொன்னால் என்ன பண்ணுறதுக்கு? ஏதாவது ஒரு வீட்டில் சாப்பிட போனேன், அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்க, சாப்பிடுங்க, 3வது முறையும் போட்டால் தான் எங்களுக்கு திருப்தின்னாங்க. நீங்களே சாப்பிட்டுங்கன்னு வச்சுட்டு போயிட்டேன். நான் 3வது முறை போட்டால் தான் போட்ட மாதிரி. அதில் ஒரு என்னது சம்பிரதாயம். ஆமாம், மறுசோறு வாங்கணும், அப்புறம் புளிசோறு வாங்கணும், அப்புறம் மோர் சோறு வாங்கணும். அது மாதிரி நானும் போட்டுட்டு இருந்தேன்னு நீயே சாப்பிட்டுன்னு போயிட்டே இருப்பீங்க. அதனால் இனி சமயம் முடிஞ்சு போச்சு. எல்லோரும் எழுமுங்க. மீதி சோறு என்ன செய்யலாம்? அடுத்த வாரம் போடலாம். நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அடுத்த வசனம், உன் தோட்டம் மாதுளம்பழம் செடிகள், அருமையான கனிவிருக்கு விஷங்கள், குங்குமம், அப்புறம் தோட்டத்துக்கு நீர் ஊற்று, இதை ரட்சிப்பின் அனுபவங்கள், அதை பற்றியெல்லாம் சொல்லணும். உபவாசம் பண்ணால் கர்த்தர் உன் தோட்டத்தை எப்படி மாற்றுவார் என்று கீழே சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 58 தானே, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறுவாய். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். அதான் ஜீவ நீர் ஊற்று. அதெல்லாம் விளக்குவதற்கு நேரம் இன்றைக்கு நமக்கு இல்லை. எல்லாம் கரங்களை வைத்து ஆண்டு சமூகத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாம் கை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தரை கூப்பிடுங்க. கர்த்தாவே, என்னை உம்முடைய தோட்டமாய் மாற்றுவீராக, என்னை உம்முடைய தோட்டமாய் மாற்றுவீராக. ஓ ஹல்லேலூயா. நான் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாறும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிற ஆட்கள் கைகளை உயர்த்தி தேவசம். உங்களுடைய கைகளுக்கு கட்டுப்பாடு வேண்டும், உங்களுடைய காதுகளுக்கு கட்டுப்பாடு வேண்டும், உங்களுடைய கண்களுக்கு கட்டுப்பாடு வேண்டும், உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு வேண்டும், உங்களுடைய சிந்தைகளுக்கு கட்டுப்பாடு வேண்டும். வாசல்களை நம்ம போட வேண்டும், பூட்டுக்களை போட வேண்டிய நேரத்தில் பூட்டுக்களை போட்டு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்ட காரியங்களும் தேவையில்லாத அவசியம் இல்லாத காரியங்களும் நமக்குள்ளே வந்து நுழைந்து நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து போடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படிய கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு தோட்டமாய் மாற வேண்டும், என் குடும்பம் ஒரு தோட்டமாய் மாறுவதாக என்று சொல்லி எல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால்,
ஓ என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்திலே வந்து நான் தேன் கூட்டோடு நான் தேனை புசித்தேன், நான் திராட்சை ரசத்தோடு நான் பாலை குடித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படுவார், அவர் மகிழ்ச்சி அடைவார், அவர் உற்சாகம் அடைவார். அவரை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாய் கர்த்தர் மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு செழிப்பான வாழ்க்கையாக குடும்பத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி, ஆண்டவரே, நீர் இந்த வாக்குத்தத்தமின் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக எனக்கு நீர் ஆண்டவரே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நளத செடிகளும் நளதமும் குங்குமம் வசமும் லவங்கமும் சகலவித தூபவர்க்கங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாயிருக்கிறது. கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டாம், கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை பற்றி கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த சபையை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா. தோட்டத்திற்கு நீர் ஊற்றும், ஜீவ தண்ணீரின் துறவுக்கு துறவும் லீவிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்றால் ஏசாயாவிலே வாசிக்கும் 63 சொல்ல, ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை பற்றி வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? 62வது அதிகாரத்தில், சீயோன் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமோ நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு ஏறுகிற தீவெட்டி போலவும். இன்னும் சொல்ல போனால் அது பெரிய நதியாய், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு நதியாய் அது புறப்பட்டு 4 பெரிய நதிகளாய் தேசமாய் மாறியது போல தேசத்தையே ரட்சிப்புகள் கொண்டு வரக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் சபைக்கு தரும்படியாய் கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, ஓ எனக்குள்ளே இருந்து புறப்படுகிற அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவம் ஓ தேசங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும், தேசங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாக இந்த ரட்சிப்பின் நதி விசாலமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபப்படுங்கள். ஓ ஹல்லேலூயா. அதுக்காக நான் என்ன செய்வேன்? அமராமல் இருப்பேன். கைகளை வைத்து சொல்லுங்க, நான் அமராமல் இருப்பேன். நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் சும்மா இருக்க மாட்டேன். சத்தம் எனக்குள்ளே தொனித்துக் கொண்டே இருக்கும். நான் வீட்டில் போகும்போது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பேன், குடும்பமாய் நான் செயல்படுவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். நல்ல பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தாவே இந்த வசனங்களை தியானிக்கும்படியாக என் கண்களை திறந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க, ஆண்டவரே நாங்கள் வேறுபட்டு ஜீவிக்க, சபையிலே உங்களுடைய காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகிறவர்களாய் காணப்பட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய தோட்டமாய் மாற, அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற, கனியுள்ள தோட்டமாய் மாற, உம்முடைய சத்தத்தை கேட்கிற தோட்டமாய் மாற, ஜீவ நதி புரண்டோடுகிற தோட்டமாய் மாற உதவி செய்யுங்கப்பா. என் மணவாளியே என்று கர்த்தாவே, என் சகோதரியே என்று கூப்பிட்டு நான் என் தோட்டத்தில் வந்தேன், நான் சந்தோஷம் அடைந்தேன், உன் நிமித்தமாய் நான் சந்தோஷம் அடைந்தேன் என்ற நீ சிங்காரவனமாய் இருக்கிறாய் என்று நீ சாட்சி சொல்லக்கூடியதான அனுபவங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகட்டும், எங்கள் குடும்பத்திலே உண்டாகட்டும், எங்கள் சபையிலே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம அந்த நேரத்தில் நம்ம பாடி, பரிசுத்த ஆவியானவர் நதியாய் நம்முடைய வாழ்க்கையில வரும்படியாய் கேட்ப. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மறையட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் எல்லாரும் அந்த ஜீவ நதியை நமக்குள்ளால அனுமதிக்க வேண்டும். எத்தனை பேர் அனுமதிக்க விரும்புறீங்க? அந்த பரிசுத்த ஆவியாகிய நதி நம்முடைய தோட்டத்துக்குள்ளே பாயும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் உண்டாக செழிப்பு உண்டாக போகிறது. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவ
ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்களெல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்புகளெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக கெடுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனி கொடா மரங்களெல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. கனி கொடா மரங்களெல்லாம் ஜெபத்தோடு பாடுங்கள் கொடுக்கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் கரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் கரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்த வரங்களும் கூட இன்றும் என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.